வணக்கம் தாய்நாடு. வணக்கம் உறவுகளே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டினுடைய பயணமானது எங்களுடைய தாயக பிரதேசங்களிலே காணப்படுகின்ற கிராமங்கள் தோறும், நிகழ்வுகள் தோறும் இப்படியாக நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய இளையவர்களுக்கு காட்டுகின்ற, அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்துகின்ற ஒரு அரிய, அதே நேரத்தில் ஒரு சிறப்பான பயணமாக இடம்பெற்று கொண்டு வருகிறது. அப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற இந்த இடம் யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் பிரதேசத்தில் காணப்படுகின்ற விளான். விளான் என்று சொல்லி சொன்னால் இந்த இடம் ரெண்டு வகையாக அடையாளப்படுத்தப்படுது. குறிப்பாக சிறுவிளான், மற்றது பெரிய விளான். இந்த சிறுவிளான், பெரிய விளான் இரண்டுமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமங்களாக காணப்படுது. அது மட்டுமல்லாமல் இங்கே வாழ்கிற மக்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களுமாக காணப்படுறார்கள். இந்த சிறுவிளான் பிரதேசத்தை பற்றி நாங்கள் பார்க்க, இந்த பிரதேசம் சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்டதாகவும், அதே நேரத்தில் இன்னும் ஒரு பகுதி தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்டதாகவும், J221 கிராம அலுவலர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட பிரதேசமாகவும் தான் இந்த சிறுவிளான் பிரதேசம் காணப்படுது. அதற்கு அடுத்ததாக நாங்கள் பெரிய விளானை பற்றி பார்க்கிற போது, இந்த பெரிய விளான் பிரதேசமானது சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட பிரதேசமாக காணப்படுகிறது. அதிகளவான இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பறந்து விரிந்திருக்கின்ற இந்த கிராமத்தில் அதற்கேற்ற வகையில் ஆலயங்களும் அவர்களுடைய அந்த வழிபாடுகளை கொண்டு நடத்தக்கூடிய வகையிலான பிற விடயங்களும் அமைந்திருக்குது. இது மட்டுமல்ல, இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து புறப்பட்டு மானிப்பாய்க்கு மானிப்பாய் ஊடாக சங்குவேலிக்கு அதனூடாக நாங்கள் சண்டலிப்பாய்க்கு இந்த விளான் பிரதேசத்துக்கு சேரலாம். இன்னும் ஒரு வழியில் நாங்கள் வரணும் என்று சொல்லி சொன்னால் சுன்னாகத்துக்கு சுன்னாகத்திலிருந்து அளவட்டிக்கு அதனூடாகவும் இந்த பிரதேசத்துக்கு சேரலாம். அன்னளவாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 20-21 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கின்ற இந்த சிறுவிளான் மற்றும் பெரிய விளான் பற்றிய பார்வையாகத்தான் இன்றைய வணக்கம் தாய்நாடு இருக்க போகிறது. நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருப்போம். வாங்கோ, நாங்களும் நீங்களுமா சேர்ந்து இந்த சிறுவிளானையும் பெரிய விளானையும் பற்றிய ஒரு பார்வையை வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக பதிவு
நான் குணசீலஞ்சுவர்ணன். வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சிறுவிளான் இளவாலை என்னும் ஒரு கிராமம் இருக்கின்றது. அது J221 கிராம சேவையாளர் பிரிவை கொண்டுள்ளது. இந்த சிறுவிளான் 2 பிரதேச செயலகங்களுக்குள்ளே அடங்குகின்றது. ஒன்று சண்டிலிப்ப பிரதேச செயலகத்துக்கையும் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கையும் அடங்குகின்றது. இங்கு எமது ஊரில் கிராய்ட்டி சிறுவிளாங்கள கிராய்ட்டி வைரவர் கோயில் என்ற ஒரு பழைய வைரவர் கோயில் ஒன்று அருகில் உள்ளது. அதற்கு பக்கத்தில் கிராய்ட்டி பொது மயானமும் உள்ளது. அங்கால ஆனவிழுந்தாம் பிள்ளையார் கோயில் இளவாலை எமது பிரதேசத்தில் உள்ளது. மற்றது எமது எல்லை கிராமமாக இளவாலை வடக்கு பிரதேசமும் இங்கே கிழக்கு பக்கமாக பன்னாள டிவிஷனும் மேற்கு பக்கமாக அளவட்டி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவையும் கொண்டு உள்ளது. இங்கே பொதுவாக எல்லோரும் விவசாயத்தை தான் கூடுதலாக பெரும்பான்மையாக செய்து கொண்டு வருகின்றார்கள். கூடுதலாக அந்த மரமுந்திரிகை எமது பிரதேசத்தில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. மரமுந்திரிகை இங்கே தான் ஃபேமஸான இடம். என்னுடைய பேர் பொன்னையா வேலாயுதம். நாங்கள் சிறுபிளான் இலகையில் தோட்டம் செய்கிறோம். மற்றது சிறுபிளான் என்ற ஊர் ஒரு சிறிய ஊர். அதில் குறைந்த குடும்பங்கள்லாம் அந்த சின்ன ஊரில் இருக்குது. அந்த ஊர் நல்லா பாதிக்கப்பட்ட இடம்தான். இப்போ தான் மக்கள் குடியேறி வீடு கட்டி இருக்கிறார்கள். இருக்கிறவையும் இல்லாதவையும் எல்லாம் வந்து சேரி நினைப்பான். பெரியபிளான் என்பது பெரிய ஊர். அதில் கோயில் நிறைஞ்ச இது. சிறுபிளான்லேயும் ஒரு பிள்ளையார் இருக்குது. பெரியபிளான்லேயும் கோயில்களெல்லாம் ஜனங்களும் கூடுதலாக இருக்கு. அம்மா மக்கள் நிறைய பெரியபிளான் தான் கூட இருக்கிறேன். வணக்கம் தாய்நாட்டின் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ நிற்கிற இந்த இடம்தான் கிடாரி வைரவர் ஆலயம். சின்னவிளான் பிரதேசத்தில் காணப்படுற முக்கியமான கோயில்களில் ஒன்றாக தான் இது காணப்படுது. எங்களுடைய தாயக பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் கிராமிய தெய்வ வழிபாடு என்பது எங்களுடைய மக்களோட பண்பாடு பாரம்பரியம் வழியாக தொட்டு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்த ஒரு பழக்கமாக தான் இருக்குது. அந்த வகையில் எங்களுடைய பண்டைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய பழக்க வழக்கத்தையும் பறைசாற்றுகின்ற கிராமிய தெய்வ வழிபாடாகத்தான் இந்த வைரவர் ஆலயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுடைய ஊர்களை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயங்கள் இருக்குதோ அதே அளவுக்கு கிராமிய தெய்வ வழிபாட்டை கொண்டு போகக்கூடிய இயல்புகளையும் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படித்தான் இந்த வைரவரையும் நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு வைரவர் என்று சொல்லி சொன்னாலே அவர் ஒரு கிராமிய தெய்வமாகத்தான் கருதப்படுறார். குறிப்பாக அந்த ஊரினுடைய காவல் தெய்வமாக கருதப்படுபவர் வைரவர் தான். ஊரை காக்கிறதாகவும் அந்த ஊர் மக்களுக்குரிய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற ஒரு தெய்வமாகவும் குறிப்பாக ஒரு காவல் தெய்வமாகவும் தான் இந்த கிடாரி வைரவரை இந்த மக்கள் பார்க்கணும். குறிப்பாக இந்த கிடாரி வைரவர் என்று சொல்கிறதுக்கு கூட ஒரு காரண பேர் இருக்கலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த மக்களோட நாங்கள் கதை கேட்க அவை சொல்லிச்சினோம் இந்த பிரதேசங்களில் அதிகமாக கிடாய் வளர்ப்பினோம். கிடாய் என்று சொல்லி சொன்னால் ஆட்டுக்கிடாய். அதிகளவான ஆட்டுக்கிடாய்கள் வளர்க்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் இங்கே வேள்வி முறையிலான பூசை வழிபாடுகள் நடைபெற்று இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த வேள்வி முறையிலான வழிபாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. என்று சொல்லி சொன்னால் மிருகங்களை பலியிறல்
மிருக வதை என்கின்ற அடிப்படையிலே வந்து அதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த பலி கொடுத்தலை செய்வதற்காக வந்து நீதிமன்றங்களிலே வந்து வழக்கு தொடர்வதாகவும் வந்து இந்த மக்கள் குறிப்பிடினோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்க, இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து ஆலயத்தினுடைய முன்றல் வந்து இந்த ஊர் மக்களால் ஒரு சிறிய மைதானமாகவும் பாவிக்கப்படுது. சிறுவர்கள் வந்து இந்த பிரதேசத்தில் இந்த மைதானத்தில் வந்து காலை வேளையிலையும் மாலையிலையும் வந்து விளையாடுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கு நான் நிற்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய இடதுபுறத்தில் வந்து இந்த பிரதேசத்துக்குரிய பொது மயானம் அமைஞ்சிருக்குது. பொது மயானம் என்று நாங்கள் சொல்லிக்கல, எந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பிறப்பை கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஒரு மனிதனுடைய இறப்பையும் வந்து கொண்டாட்டமாக வாழ்ந்து முடித்து இந்த பூமியில் இருந்து விடைபெற்று கொள்ளுகிற அந்த மனிதனுடைய அந்த உடலுக்கு வந்து இறுதி கிரியைகளை செய்து எங்களுடைய தாயக பிரதேசங்களே, குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கே உரிய வகையிலே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்ட உடலை பஞ்சபூதங்களுக்கே சமர்ப்பிக்கின்ற ஒரு இயல்பு எங்களிடத்திலே தான் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த சைவ சமயத்தவர்களிடையே காணப்படுகிறது. அப்படித்தான் மரணம் எய்திய அந்த உடலை வந்து நாங்கள் எரித்து அந்த உடலுக்குரிய இறுதி கிரியைகளை நிறைவேற்றுகின்ற அந்த இடமாகவும் வந்து இந்த பொது மயானம் காணப்படுது. இந்த ஊரில் காணப்படுற முக்கியமானதும் அதே நேரத்தில் பொதுவான ஒரேயொரு பொது மயானமாகவும் அந்த மயானம் காணப்படுது. இந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இங்கிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகரப்புறம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருப்போம். கிராய்ட்டி பைரவர் ஒரு 1955ஆம் ஆண்டு இருந்து எனக்கு இந்த பைரவர் அடியில் சவாரி மாட்டு சவாரி கலைச்ச இடம். பைரவர் அடியில் துவங்கி அம்மாள் கோயில் அந்த மட்டும் சவாரி கலைச்சப்ப அது முன்னுக்கு போகிற மாட்டை பின்னுக்கு போகிற மாடவே விரத்துறது. அப்படி சவாரி நடந்த ஒரு பெரிய திறமான இடம். இப்போ தார் ரோட்டு போட்டதால் சவாரி கலைக்க முடியாது. மாடுகள் சவாரி பழக்கின இடமே இதுதான். நிறையா காலம் துவக்கம் சவாரி கலைச்ச இடம் இப்போ அதுகள் கலைக்க இல்லாத நிலைக்கு வந்துட்டு. துறை
ராசேந்திரம் சிறிய கடை ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கண்ட கிராமம் விவசாய கிராமம். இதில் முதல் உரிமை முந்திரியை செய்கிறது தான் பெரும்பான்மை. எல்லோரும் முந்திரியை கூடுதலாக செய்யினேன். அடுத்த மரக்கறி பயிர்களும் செய்கிறவ, ஆடு மாடு வளர்ப்பு எல்லாம் செய்யினேன். விவசாயத்தால் முன்னேற மக்கள் அநேகமாக இருக்கினேன். நான் 2 சாதனை செய்தேன். ஒரு சாதனை ஒரு மத்தியாலம் தலகுகளானது, ஒரு மத்தியாலம் தலகுகளான ஒரு சாதனை. 2வது சாதனை 5 நிமிஷத்தில் 60 முட்டை குடித்தது. 2 சாதனை தனித்தனியாக செய்தேன். வணக்கம் தானாட்டின தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து சிறிய விழான் பற்றிய ஒரு பார்வையை நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து சிறிய விழானில் இருந்து, அதாவது இந்த சிறு விழான் பிரதேசத்தில் இருந்து நாங்கள் வந்து இப்போ பெரிய விழானை நோக்கி போக போகிறோம். பெரிய விழானை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அங்கேயும் வந்து பிரதானமாக 2 பிரதானமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் காணப்படுது. அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய இந்து கோயில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது மயானம் காணப்படுது. அங்கே வாழ்கிற மக்கள் வந்து அதிகமாக விவசாயத்தில் ஈடுபடுற மக்களாக காணப்படினும் அங்கே நிறைவான தோட்டங்கள் காணப்படும். குறிப்பாக வந்து இந்த வாழை தோட்டங்கள், பப்பாசி தோட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் பனை மரங்கள், தென்னை மரங்கள், இப்படியான ஒரு அழகான சூழலாக தான் பெரிய விழானும் காணப்படுதுன்னு சொல்லி இந்த மக்கள் சொல்லினோம். அப்போ நாங்கள் இப்போ சிறு விழானிலிருந்து பெரிய விழானை நோக்கி போக போகிறோம். வாங்க நிகழ்ச்சியோடு அடைஞ்சிருப்போம்.
கதிரவேலு செல்வராசா. நான் இந்த ஆலயத்தில் தர்மகர்த்தாவாக தற்பொழுது இருக்கிறேன். இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டில் நான் அறிஞ்ச மட்டில் 1938-40 ஆண்டு அளவில் இந்த ஆலயம் எங்களுடைய கைக்கு வந்தது. இது என்னுடைய தகப்பனார் ஆண்டு பிறகு எனது தகப்பனார் இருந்து இப்போ நான் தற்பொழுது எனது நிர்வாகத்தின் கீழே இந்த ஆலயம் நடைபெறுகிறது. இது பெரியவளான் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு பெரிய கோயில் இந்த கோயில் ஒன்று தான். இந்த கோயில் இப்பொழுது சித்திரை மாதத்தில் வருடாந்த மகோத்சவம் நடக்கிறது. இந்த முறை அந்த வருடாந்த மகோத்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ தேர்முனி நடந்து தீர்த்தம் நடந்து ஒரு 15-22ஆம் தேதி தான் முடிவுற்றது. அதன் பிறகு இப்போ இந்த கோயில்கள் இந்த முறை தொடக்கம் நாங்கள் பாலஸ்தானம் செய்து கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு எத்தனித்திருக்கின்றோம். இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரை இந்த கிராமத்தில் சைவ மக்கள் ஒரு 50-60 குடும்பம் தான் இருக்கின்றார்கள். மற்றவரெல்லாம் இடம்பெயர்ந்தா போல வேறு இடங்களில் இருக்கின்றார்கள். திருவிழா காலங்களில் மாத்திரம்தான் வந்து எல்லாரும் வந்து இந்த உதவியை செய்வார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இந்த பரிபாலனித்து வருகிறோம். இந்த கோயிலை இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தோட கட்டிடங்கள் வேலை செய்ய இருக்கிறோம். இதற்கு எல்லாற்ற உதவிகளையும் கேட்டு நிற்கிறோம். இந்த உதவிகளை மன்னன் வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது மக்கள் ரீதியாகவோ இதுக்கு உதவிகள் செய்தால் இந்த ஆலயம் சிறப்பாக இந்த முறை செயல்பட தொடங்கும். இதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு எத்தனித்திருக்கின்றோம். இதில் கொஞ்சம் மக்கள்லாம் இங்கே இருக்கிறபடியாக ஒவ்வொருவர்கிட்டையும் கொஞ்சம் காசுகள் திரட்டி வெளிநாட்டில் இருக்கிற வேண்டிய உதவியும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இது ஒரு பொறுத்த இடத்துல இருக்கிற சந்தி. இது முந்தி முக்கோண பிள்ளையார் என்று சொல்கிறது. அப்போ இந்த அங்கே இடப்பிரச்சனைகள் வந்து அங்கால தேர் திரும்ப முடியாத இருக்கிற நேரத்தில் நாங்கள் இடையில் பாதையை போட்டு இந்த தேரை இப்படி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டில் இது பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இப்போ இங்கே உள்ள மக்கள் குறைந்தபடியாக நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக இந்த ஆலயத்தை சீர்திருத்தி வருகிறோம். இப்போ ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபம் மூலமாக அன்னதானங்கள் செய்கின்றோம். மற்ற வேலைகளும் தொழிற்பாடுகளும் சிறந்து இயங்குகின்றது. ஆனால் இந்த கிராமம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கிராமத்தில் கொஞ்சம் கூடுதலான ஆட்கள் இடம்பெயர்ந்து அப்படி போனால் போல இருக்கிறவர்கள் மிகவும் குறைந்தவர்கள். வாழ்வாதார பிரச்சனையை பொறுத்தளவில் அவர்கள் கமன்தான் கூடுதலாக செய்கின்றார்கள். ஒரு கொஞ்சம் பகுதியினர் மாத்திரம்தான் உத்தியோகமாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் பிள்ளைகள் படிக்கிற சம்பந்தமாகவும் இந்த கிராமம் பின்னோக்கி நிற்கிறது. மற்றது இந்த கிராமத்தை பொறுத்தளவில் பெரியவளான் சிறுவிளான் என்று 2 கிராமம் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரு ஜிஎஸ் டிவிஷனுக்கு கீழே 153 டிவிஷனுக்கு கீழே தான் இயங்குகிறது. முந்தைய அதை விளானண்டு அழைத்தார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் போஸ்ட் ஆஃபீஸ் விளானண்டு தான் இருக்குது. ஆனால் 2 இடமும் பெரிய விளான் சிறு விளானண்டு 2 இடம் இருக்கிறது. இந்த ஒரு நாங்கள் பெரிய விளான் ஏரியாவிலும் அதே சின்ன சிறுவிளானண்டு அங்கால ஏரியாவிலும் இருக்கிறார்கள். ஆனால் கிராம சேவகம் வந்து ஒரு பிரிவாக தான் இயங்குது. அங்கேயும் ஒரு பிள்ளையாவில் இருக்குது சிறுவிளானில். அது இப்போ தொடங்கி ஆரம்பித்து இப்போ அது செய்கின்றார். இது ஒரு கோயிலான் இருக்கிற. மற்ற இந்த கிராமத்தில் உள்ள எல்லாம் சின்ன கோயில். மற்ற கிறிஸ்டியன் கோயில் 2 பெரிய கோயில் இருக்கிறது. ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தவரை அவர்களுடைய விதாசாரம் கூடத்தான் இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு உண்மையாக உதவி செய்ய வேண்டியது பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு உதவி செய்தால் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக நடக்கும் என்பதை மிகவும் அறியத்தது. வணக்கம். எனது பெயர் யசோதரன். இந்த பெரியவிளான் கிராமத்திலே நான் பிறப்பிலிருந்து இந்த கிராமத்தில் இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 26 வருடங்களாக இந்த கிராமத்தை பற்றி நன்கு அறிந்த ஒருவர். இந்த கிராமத்திலே பிரதான ஜீவனோபாயமாக விவசாயம்தான் காணப்படுகிறது. இன்றைக்கு பெரியவிளானில் இருப்பவர்களில் 95% மேற்பட்டவர்கள் விவசாயிகளாகவே காணப்படுகிறார்கள்.
இங்கே ஏனைய தொழில்களாக சீவல் தொழில் மற்றும் சுண்ணாம்பு கைத்தொழில் என்பன காணப்படுகிறது. ஆனால் பிரதான ஜீவனோபாயமாக விவசாயம்தான் இந்த பிரதேசத்திலே காணப்படுகிறது. இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே நெற்பயிற்சிகை மற்றும் திராட்சை பயிற்சிகை என்பவற்றினோடு தற்போது பல பயிர்களாக பப்பாசி மற்றும் சிறு மரக்கறி பயிர்கள் கத்தரிக்காய், புடோல் மற்றும் வெங்காயம், மிளகாய் ஆகிய பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்றால் இந்த விவசாயத்திலே தற்போது ஒரு அண்மை காலமாக எதிர்நோக்கி வந்த ஒரு பிரச்சனை எமது பிரதேசத்திலிருந்து வெளியேறிய இந்த குடிநீர் பிரச்சனை. இது தற்போது அதிகாரிகளோடு கலந்தாலோசித்து தற்சமயம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் அதிகளவான இடம்பெயர்வுக்கு பின்னர் இந்த பிரதேசத்தில் அதிகளவான அபிவிருத்திகள் இடம்பெறவில்லை. இடம்பெற்ற அபிவிருத்திகளும் மிக குறைவானது என்றுதான் கூற முடியும். எமது பிரதேசத்திலே இந்த பெரியவிளான் பிரதேசத்திலே சில வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் பிரதான வீதிகளாக இருக்கிற இந்த விளாவளி இளவாலை வீதியில் விளான் மட்டும் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் அராலி பண்டத்திருப்பு அராலி வெள்ளை வீதி புனரமைக்கப்பட்டிருக்கிறது, காபட் வீதியாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட எமது பெரியவிளானில் உள்ள பாடசாலை ஒரு ஆரம்ப பாடசாலையாக உள்ளது. பெரியவிளான் ரோமன் கத்தோலிக்க தமிழ் ஆண்கள் பாடசாலையாக ஒரு பாடசாலை உள்ளது. இந்த பாடசாலை ஆலயத்துக்கு பின்பகுதியில் காணப்படுகிறது. அதைவிட உயர்தர கல்வியை கேட்பதற்காக மாணவர்கள் இளவாலை புனித கெண்டியரசர் கல்லூரியை தான் பிரதானமாக நாடி செல்கிறார்கள். இந்த பகுதிக்கு செல்கின்ற பாதை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த பாதையினை சீரமைக்க வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாகும். இந்த பெரியவிளான் பிரதேசத்தை பொறுத்த மட்டும் இந்த விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய மிக ஆரோக்கியமான நடவடிக்கைகள் பலது எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடையதும் விருப்பமாகும். அதைவிட நமது பிரதேசத்தில் இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி புதிய தொழில் முயற்சிகள் அரச காணிகள் காணப்படுகின்றன. இவற்றிலே புதிய நிரந்தரமான கட்டிடங்களை அமைத்து ஒரு சந்தை வசதி போன்ற அபிவிருத்திகளை ஏற்படுத்தி இக்கிராமத்தை மேலும் முன்னேற்ற அரச அதிகாரிகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது எமது கிராமத்தவர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. தற்போது ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதானமான பயிற்சியாக காணப்பட்டது திராட்சை பயிற்சிகை. இங்கே உள்ள விவசாயிகள் திராட்சை பயிற்சிகையை முற்றாக கைவிட்டு அதற்கு மாற்று பயிர் செய்கைகளை நாடி வருகின்றனர். இவர்கள் இந்த பயிற்சியை நான் அறிந்தவரை இந்த பயிற்சிகைக்கு திராட்சை பயிற்சிகைக்கு தேவையான முதல் அதிகமாக காணப்படுவதால் இந்த முதலிடுவதற்கான வளம் எமது கிராமத்தவர்களுக்கு இல்லை. இதனால் வங்கிகளிடமிருந்து திராட்சைக்கான கடனை பெற்று அதன் மூலம்தான் இந்த திராட்சை பயிற்சியை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் இந்த திராட்சை பயிற்சியின் வெற்றிகரமான செயற்பாடு என்னென்றால் அதன் ஏற்றுமதி பிரதானமாக தென்னிலங்கையை சார்ந்திருப்பதால் இந்த தென்னிலங்கையுடனான தொடர்பு எமது பிரதேசத்துக்கு 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் துண்டிக்கப்பட்டதால் பெருமளவான விவசாயிகள் தமது வாழ்வாதாரத்தை அந்த காலப்பகுதியில் இழந்தனர். இந்த பயிற்சியை அவர்கள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உதவியுடன் தொடர்புபட்டவர்களும் சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என கூறக்கூடிய பெரிய வியாபார நிறுவனங்களும் நமது பிரதேசத்தவர்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் இணைந்து இந்த பயிற்சியை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வோம். தொடர்ச்சியாக நாங்கள் பெரியவிளான் பிரதேசத்தில் காணப்படுகின்ற ரோமன் கத்தோலிக்க பாடசாலையை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். இந்த பாடசாலை இந்த பிரதேசத்தில் ஆண்டு 1 தொடக்கம் 5 வரையான கல்வி கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை வழங்குகிற ஒரு நிலையமாக காணப்படுது. அதுக்கு மேலே படிக்கணுமாக இருந்தால் இங்கேருந்து இளவாலையில் காணப்படுற கான்வென்ட்டுக்கோ அல்லது ஹென்ரியரசர் கல்லூரிக்கோ தான் இந்த பிரதேசத்திலேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பாடசாலைகளுக்கு மாணவர்கள் போகணும். இந்த பாடசாலை கூட இந்த இடத்துல இடாமைவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்லி இந்த ஊர் வாசிகள் சொல்லினோம். என்னன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்தில் இந்த பாடசாலை அருகிலே காணப்படுகின்ற கத்தோலிக்க தேவாலயத்தோட அதாவது இணைந்ததாக தான் இந்த பாடசாலை நடாத்தப்பட்டு வந்திருக்கு. பிறகு அந்த கத்தோலிக்க தேவாலயத்தில் அந்த பாடசாலையை நிப்பாட்டியதன் காரணமாக இந்த இடத்துல பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
அப்படி பாடசாலையை இந்த இடத்துல ஆரம்பித்ததன் பிற்பாடு வந்து இந்த பாடசாலைக்குரிய போய் வாரத்துக்குரிய இப்போ தற்பொழுது நான் நிற்கிற இந்த பாதை கூட பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்போ இதற்கு முன்னுள்ள இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கின்ற அந்த ஆலய நிர்வாகத்தினர் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், எனக்கு வலப்புறத்தில் காணப்படுகின்ற அந்த ஆலய காணியில் இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட 8 அடி பாதையை வந்து இந்த பாடசாலைக்குன்னு சொல்லி வழங்கியிருக்கிறோம். ஏன்னா ஒரு பிரதேசத்தில் வந்து பாடசாலையினுடைய வளர்ச்சியும் அந்த பிரதேசத்தில் ஒரு பாடசாலை இடமைவு பெறதும் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், அந்த ஊர் பிள்ளைகள் வந்து தங்களுடைய ஆரம்ப கல்வியை வந்து அந்த பிரதேசத்திலேயே போய் படிக்கிறோன்னு சொன்னால் அது வந்து இலகுவாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் தங்களுடைய ஆரம்ப கல்வியை படிக்கிறதுக்கு வந்து வீட்டில் இருந்து அம்மா அப்பா பிரிஞ்சு போகிற சின்ன பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைய தூரம் போகிறதுக்கு வந்து விரும்ப மாட்டேன், அடம் பிடிப்பினம், அழுவினம் அப்படியெல்லாம் இருக்க பக்கத்தில் பாடசாலைன்னு சொன்னால் பெற்றாரங்க கொண்டே பாடசாலையில் விட்டுட்டு பாடசாலை முடிய உடனே ஓடி போய் கூட்டிக்கிட்டு போய் வந்துடலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் வந்து தங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற அந்த பாடசாலையை போய் அவைக்கும் வந்து அந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு நிறைய தூரம் போகிற மாதிரியான அந்த உணர்வுகள் வந்து இருக்காது. ஆக இந்த பிரதேசத்தில் வந்து இந்த பாடசாலை வந்து ஒரு முக்கியமான ஒரு இட அமைவாக காணப்படுது. இதில் இருந்து நாங்கள் இன்னும் ஒரு பிரதேசத்தை நோக்கி நகர போகிறோம். நிகழ்ச்சியோடு அடைஞ்சிருக்கோம். பெயர் வந்து விநாயகமூர்த்தி சதீஷ்குமார். இந்த இடத்துலேயே பிறந்து இந்த இடத்துலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட எனது தொழில் வந்து கம்மாள தொழில். இது வந்து எங்களோட அப்பா தாயந்தியாற்ற பரம்பரை காலங்காலமாக இந்த தொழிலை நாங்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலை வந்து எனக்கு வந்து வயசு வந்து 40 வயசு. இந்த தொழில் நான் நிரந்தரமாக செய்ய வழிக்கிட்டு 25 வருஷம். 25 வருஷ காலத்தில் வேலை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்னை பொறுத்தமல்ல பழகின தொழிலால் எனக்கு வந்து இது கஷ்டம்ன்ற இல்லை. இது தொழிலில் ஒன்றும் இல்லை. தொழிலுன்ற அனுபவம் தான் இந்த தொழிலுன்ற திறமைன்னு சொல்லலாம். இந்த தொழிலை பொறுத்தமல்ல கத்தி, மம்பட்டி, கூடாளி, பூட்டுவேலியல் அது மட்டும் இல்லை. சுருக்கப்புறம் மாட்டுக்கு லாடம் கட்டுறது, குதிரைக்கு லாடம் கட்டுறது,
மற்றது அப்படி போன்ற தொழில் இரும்பு சம்மந்தப்பட்ட கேட்டுகள் கிருளுகள் எல்லாம் இப்போ வந்து எல்லாருமே செய்கிறாங்க. அதெல்லாம் நவீன தொழில் என்று சொல்லிடாது. இது வந்து எங்களோட குலத்துக்கு ஏற்ற தொழில். குதிரைக்கு லாடம் கட்டுறோம், மாட்டுக்கு லாடம் கட்டுறோம், அதோட கத்தி கூடாது வம்பட்டிக்கல். தொண்ணூறு வீதத்திற்கு மேற்பட்ட மக்களுடைய மிக பிரதானமான வாழ்வாதார நடவடிக்கையாக வந்து விவசாயம், அது சார்ந்த செயற்பாடுகள் தான் காணப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் என்று சொல்லப்படுகிற போது ஒரு தொகுதி மக்கள் வந்து நெல் வயல்களிலே வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து கால்நடை வளர்ப்பு பிரதானப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக வந்து ஆடு, மாடு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து வருகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பல பயிர்கள் என்று பார்க்கிற போது இங்கே வந்து திராட்சையும் பப்பாசியும் மிக பிரதானமான இடத்தினை வகிக்கிறது. இங்கே காணப்படுகின்ற அநேகமான இடங்களிலே வந்து திராட்சை தோட்டங்கள் வந்து மக்கள் பயிரிட்டு இருக்கிறார்கள். திராட்சையின் மூலம் வந்து வருமானத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல பயிர்களிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வந்து பப்பாசி தோட்டங்கள் வந்து பிடித்திருக்கிறது. பப்பாசி நாங்கள் இலகுவாக பயிற்சிகள் செய்யக்கூடிய ஒரு பல பயிராக காணப்படுவதோடு வந்து அதை நம்பி பயிர் செய்கின்ற விவசாயிகளை வந்து ஏமாத்தாத அல்லது அவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை வழங்கக்கூடிய ஒரு பல பயிராகவும் வந்து காணப்படுகிறது. இப்படியான பப்பாசி தோட்டங்களெல்லாம் நாங்கள் இங்கே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ரெட் லேடி என்று சொல்லுவோம். அப்படியே அந்த ரெட் லேடி வகை அந்த இன பப்பாக்களை தான் நாங்கள் இங்கே அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பப்பா பழம் வந்து ஓரளவுக்கு மிகப்பெரிய பழமாகவும் வரும். அதே நேரத்தில் வந்து அதனுடைய சதை, உட்பகுதியிலே காணப்படுகின்ற அந்த சிவந்த சதை வந்து மிக ருசியான ஒரு பழமாகவும் வந்து காணப்படும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உண்ணக்கூடிய, உடலுக்கு வந்து எதுவிதமான தீங்கையும் உண்டு பண்ணாத, அதே நேரத்தில் வந்து ஆரோக்கியமான கனியப்பூக்கள், விட்டமின்களை அதிகம் வழங்கக்கூடிய ஒரு பழமாகவும் வந்து ஏழைகளுடைய பழம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய தாயக பிரதேசங்களில் அநேகமான இடங்களில் வாங்கக்கூடிய ஒரு பழமாகவும், ஓரளவுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரியும் வந்து இந்த பப்பாசி பழம் காணப்படுது. அப்படியான பப்பாசி பழத்தை தான் இங்கே வந்து மக்கள் அதிகமாக பயிரிடினும். இப்படியெல்லாம் பல பயிர்களை உற்பத்தி செய்கிறதுக்கும், விவசாயத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து காணப்படுற இந்த சிவந்த மண்ணும் அதே நேரத்தில் வந்து தரைக்கல் நீர்வளம் தான் இவர்களுக்கு வந்து மிக பிரதானமான ஒரு மூல ஆதாரமாக காணப்படுகிறது. இயற்கையில் காணப்படுற இந்த வளங்களை பயன்படுத்தி இந்த மக்கள் வந்து இப்படியான பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மிக பிரதானமான இடத்தை வந்து வாழை வந்து பிடித்துக் கொள்கிறது. அநேகமான தோட்டங்களில் வந்து வாழை பயிரிட்டு இருக்கிறோம். இப்போ கதலி வாழை, ரப்பர் வாழை, முந்தன் வாழை, கறி வாழை, இப்படியான பல்வேறு வகையான பரம்பல் கொண்ட வாழை மரங்களையும் வந்து நாங்கள் தோட்டங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கு வந்து வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்த வைகாசி மாதம் ஆரம்பித்து வந்து காற்று வந்து அதிகரிக்க தொடங்கி இருக்குது. இந்த காற்று வந்து வாழை மரங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும், வைகாசியிலே அந்த ஆணியில் அடிக்கிற காற்றுக்கு வந்து வாழை மரங்கள் சாஞ்சு விழுந்து, குலை விழுந்து, இப்படி முறியக்கூடிய இயல்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருப்போம். மரம் வந்து 60 கிலோ 70 கிலோ பழத்துக்கு மேலே வரும். விலைவாசி குறைஞ்சாலும் அது வருமானம் கூடி தான் காட்டுப்படும். இந்த பப்பாசி நடைக்குரிய காலம் வந்து கூடுதலாக ஆடி காலத்தில் நட்டம்னு சொன்னால் அந்த மழை காலம், மார்கழி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அந்த 3-4 மாதம் வந்து இதில் வந்து கண்டு வளர்ச்சி தன்மை ஒன்று இருக்கும். சரியான ஒரு குளிர்கால நிலையில் வந்து இளங்கண்டு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும். பப்பாசி வந்து இது 12 மாதமும் சந்தைப்படுத்தக்கூடிய இதாகவும் இருக்கும். மற்றது மக்கள் சில பழங்களை வந்து கிரந்தி,
பிரந்தித்தன்மை இதுகளால் அந்த பழங்களை நாட்டமில்லை மக்கள். பப்பாசி வந்து கேன்சர், டயபெட்டிக்காரர் எல்லாரும் சகல எந்த ஒரு நோயாளிக்கும் வந்து பப்பாசி ஒரு மருத்துவ ஜாமானை தான் கருதி கொண்டு இருக்கிறோம். இறுதி பகுதியை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது இந்த விளான் பிரதேசத்திலே குறிப்பாக இந்த சிறு விளான் பெரிய விளான் பற்றியதான ஒரு பார்வை எங்களுக்கு வழங்கி இருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இந்த விளான் பிரதேசம் வந்து எங்கே இடமைவு பெற்றிருக்கிறது, இங்கே வாழுகிற மக்கள் வந்து எப்படியான மத நம்பிக்கை கொண்ட மக்களாக காணப்படுகிறார்கள், இங்கே காணப்படுகின்ற நில குறியீடுகள் என்னென்ன விடயங்களாக காணப்படுகிறது, இங்கே வாழுகிற மக்கள் வந்து எப்படியான வாழ்வாதார அல்லது ஜீவனோபாய தொழிலை கொண்டு தங்களுடைய வாழ்வை வந்து நடாத்தி வருகிறார்கள், இவர்களுடைய இந்த ஜீவனோபாயத்திலே வந்து எப்படியான இடர்பாடுகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் என்று நம்புகிறோம். அதே போல மற்றொரு வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக நாங்கள் உறவுகளை சந்திப்பதற்கு முன்பாக வந்து இந்த விளான் பிரதேசத்திலே இன்னும் ஒரு விடயத்தை வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்லத்தான் வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அநேகமான மக்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபடுற மக்களாக இருக்கிறோம். இந்த விவசாயம் என்று நாங்கள் சொல்லிக்கல வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எந்த அளவுக்கு திராட்சை பயிற்சிகையில் மக்கள் வந்து ஈடுபட்டு வந்துச்சினமோ வந்து அதே அளவு வந்து இப்பையும் ஈடுபடினோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாத. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பயிற்சிகையில் ஈடுபடுற மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவடைஞ்சிருக்குது. குறிப்பாக வந்து இந்த திராட்சையில் காணப்படுற இந்த நோய் தொற்றுக்கள் வந்து ஏற்படுத்துகிற தாக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சந்தை வாய்ப்புகள் ஏற்படுற பிரச்சனைகள், நியாயமான விலை கிடைக்காமை, இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த விவசாயிகளை வந்து விவசாயத்தில் இருந்து பின்தங்கி அவர்களை வந்து பின்னோக்கி செல்ல வைத்திருக்கிறது. இதன் காரணமாக வந்து சில குடும்பங்கள் வந்து விவசாய தொழிலை வந்து கைவிட்டு வேறு தொழில்களுக்கு எல்லாம் நகர்ந்திருக்கிறதாக வந்து இந்த மக்கள் வந்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்திலே வந்து எங்களுடைய பொருளாதாரத்திலே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களாகத்தான் காணப்படுகிறது. என்று சொல்லி சொன்னால் ஒரு பொருளாதாரத்தை விட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வெளியில் போகினமோ அது வந்து அந்த பிரதேசத்தினுடைய அந்த அடையாளத்தை வந்து மாற்றுகிற ஒரு செயற்பாடாக அமையும். ஆக இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்று சொல்லி சொன்னால் அந்த பொருளாதாரத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு வந்து எங்களாலான கை கொடுப்பினை வந்து நாங்கள் கை கொடுக்க வேண்டும். எங்களுடைய தாயக பிரதேசத்தினுடைய அந்த அடையாளத்தை வந்து பேணுவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இப்படியான விடயங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த விழானுடைய இன்னும் சில பிரதேசங்களை நாங்கள் பார்க்கிற போது இந்த சிறு வீதிகள் வந்து புனரமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆக அப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் இந்த மக்களிடத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்து ஆக நாங்கள் அவற்றை வந்து செய்ய வேண்டியது வந்து ஒவ்வொருவருடைய அந்த குறித்த நிறுவனங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இங்கிருந்து நாங்கள் நகர்ந்து இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக உறவுகளை சந்திக்கின்ற வரையிலே வந்து ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த பாலின், ரோஷன், கபில் மற்றும் மதன் ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷர்மிளா. வணக்கம் உறவுகளே.